அப்படியே 46வது தினம் அது பின்வரும் தகவல்கள் கம்பெனியுடன் பயன்படுத்துகிற மூலப்பொருளோடு தொடர்பானது. இப்போ மார்ச் மாதம் 1ஆம் தேதி மீதி இருக்கு 8000 மடங்குகள். அளவு விலை என்ன இந்த இடத்துல அது வாங்கின விலை பர்ச்சேஸ் பிரைஸ் 24. அப்படியே நடந்த 7ஆம் தேதி கொள்வனவு 16,000 மடங்கு. 18ஆம் தேதி வளங்கள் செஞ்சிருக்காங்க 16,000. 23 கொள்வனவுகள் 16,000 மடங்கு. அடுத்து 31ஆம் தேதி மீதியா இருக்கு 26,000 மடங்குகள் மீதியாகும். நீங்க செஞ்சு பார்த்தாலும் பேலன்ஸ் 26 சரிதானே. கம்பெனியானது சரக்கிருப்பு வளங்களை வெளியிடுவதற்கு முதலுள் சரி நிறையளிக்கப்பட்ட சராசரி கிரைமுறையை பயன்படுத்தலாம். அப்ப இருப்புகளுக்கு விலையிடுவதற்கு நிறையளிக்கப்பட்ட சராசரி கிரைமுறையை பயன்படுத்துறாங்க. பின்வரும் தகவல்கள் உமக்கு தரப்படுகிறது பாருங்க. பாவனை விநியோக காலம். விநியோக காலம் என்றால் முதன்மை காலம். பாவனையத்தான் நுகர்வன்னு சொல்லுவோம். கூடிய பாவனை குறைந்த பாவனை பாருங்க, ரெண்டுமே மாதத்துல இருக்கு. பாவனை மாதத்துல இருக்கு, விநியோக காலம் மாதத்துல இருக்கு. அப்ப கணக்கு அப்படியே செஞ்சிருக்க மாதத்துல வச்சு. முதலாவது மறுகட்டளை தொகை என்ன? மறுகட்டளை தொகை 46வது. முதலாவது மறுகட்டளை தொகை. மறுகட்டளை தொகை என்பது தானே. இப்ப நீங்க இந்த வினால சமன்பாடை பயன்படுத்தி ஆன்சர் எடுக்க முடியாது. நம்ம அதுக்கு ஒரு முறை படிச்சிருக்கோம். ஒவ்வொரு தடவை செய்யற கொள்வனவுகளும் சம அளவுண்டா அது என்ன எடுக்கணும்? ஓகேவா இருக்கணும். பாருங்க கொள்வனவுகள் பாருங்க. 7ஆம் தேதி செய்த கொள்வனவு 16,000 மடங்குகள். அதுக்கு பிறகு 23ஆம் தேதி செய்த கொள்வனவு 16,000 மடங்குகள். அப்ப கொள்வனவுகள் ஒரே அளவா இருக்குண்டா அதான் இஓக்யூ. அப்ப இஓக்யூ 16,000 அலகுகளா இருக்கும். இஓக்யூ 16,000 அலகுகளா இருக்கும். அடுத்து 18/3/2026 வழங்கப்பட்ட இருப்பின் பெறுமதி. அந்த 18ஆம் தேதி இருப்புக்கள் வழங்கியிருக்காங்க. அந்த வழங்கப்பட்ட இருப்பின் பெறுமதி என்ன? இப்ப இருப்புக்களுக்கு என்ன முறையில விலையிட செய்றாங்க? நிறையளிக்கப்பட்ட. அப்ப நீங்க முதல்ல வழங்கல் செய்யமும் அந்த விலையொருக்கா கண்டுபிடிக்கணுமே. வழங்கல் செய்யமும் அந்த விலையொருக்கா கண்டுபிடிக்கணுமே. எப்படி கணிப்பது விலையை பாருங்க. கவனிச்சுக்கொள்ளுங்க. முதலாவது 8,000 மலைகள் மீதியா இருக்கு. ஒரு அழகு 24 ரூபாய் விலையில. அப்ப இது ரெண்டு பெருக்கி எடுத்துக்கொள்ளுங்க. 8,000 24 வரும் 1,92,000. அதுக்கு பிறகு 7ஆம் தேதி கொள்வனவு செய்யறாங்க 16,000 அலகு கொள்வனவுகள் 30 ரூபாய் விலையில. அப்ப இது ரெண்டையும் பெருக்கிறீங்கன்னா வரும் 4,82,000. 4,80,000. இப்ப என்ன செஞ்சுக்கணும்? இது ரெண்டே சேர்த்தா இருப்பு பெறுமதி மொத்தம் வரும். இருப்பு பெறுமதி மொத்தம் 6,72,000. இது ரெண்டே சேர்த்தா இருப்பு அலகு மொத்தம் 24,000. அப்ப என்ன செய்யணும்? இருப்பு பெறுமதி மொத்தத்தை இருப்பு அலகால பிரிச்சுங்க. நாம் வரும் ஒரு அலகின் நிலையிட்ட சராசரி கிடையாது. எவ்வளவு இருக்கும்? 28 ரூபாய். 28 ரூபாய். பிறகு என்ன செய்து எடுக்கணும் சொல்லுங்க. இந்த 28 ரூபாயில தான் அடுத்து வழங்கல் செய்வாங்க. அப்போ எத்தனை அலகு வழங்கினா சொல்லுங்க? 14,000 வழங்கினா. கண்டிப்பா 18/3/2026 வழங்கப்பட்ட இருப்பின் பெறுமதி சமன்
18/3/2026 வழங்கப்பட்ட இருப்பின் பெறுமதி சமன் எத்தனை அளவு வழங்குறாங்க? 14,000 மடங்கு வழங்குறாங்க. அது என்ன விலைப்படி வழங்கி இருப்பாங்க? கடைசியா உள்ள நிறையிட்ட விலை 28 ரூபாய். எங்க பேருக்கு சொல்லுங்க. 1,03,92,000 எவ்வளவுதான் பெறாங்க. ஓகே தானே? அப்ப நீங்க முதல்ல வழங்கல் செய்யவும் நிறையிடப்பட்ட சராசரி விலையை கண்டுபிடிங்க. அந்த நிறையிடப்பட்ட சராசரி விலையை கண்டுபிடிச்சு அதுதான் பெருக்கி எடுக்கணும். எத்தனை அலகு வழங்கினாங்களோ அத்தனை அலகுகளால பிளேஸ். மூன்றாவது மீள்கட்டளைகள் மட்டும். இப்ப அதெல்லாம் சமன்பாடு தான். சமன்பாடு பாடமாக்கிட்டீங்கன்னா பிள்ளைகள் அந்த வினா ஈஸியா. மீள்கட்டளை மட்டும் உச்ச பாவனை தர உச்ச விநியோக விநியோக காலம் முதன்மை காலம் உண்டு. கொடுத்துட்டு பாருங்க. உச்ச பாவனை ஆகக்கூடிய பாவனை 6,000 அலகுகள். உச்ச விநியோக காலம் 4 மாதம். அப்ப 6,000 தர 4 24,000 அலகுகள் பிள்ளைகள் மீள் கட்டளை மட்டம் மறுகட்டளை மட்டம். சரி, அடுத்து 4வது கேள்வி. அவ்வளவுதான், குயிக்கா செஞ்சுட்டேன். சமன்பாடு போட்டது விட வந்து உச்ச சரக்கு. என்ன உச்ச சரக்குன்னா உச்ச இருப்பு மட்டம். உச்ச சரக்கு மட்டம் சமன்பாடு மறுகட்டளை மட்டம் சக மறுகட்டளை தொகை சய இழிவு பாவனை தர இழிவு விநியோக கால். மறுகட்டளை மட்டம் சக மறுகட்டளை தொகை சய இழிவு பாவனை தர இழிவு விநியோக காலம். எல்லாமே இருக்கு. நேரடியா வினால மறுகட்டளை மட்டம் கணிச்சம் 24,000. மறுகட்டளை தொகை ஏற்கனவே எடுத்துருக்க 16,000. பாவனை பாருங்க. இழிவு பாவனை 2,000. இழிவு முதன்மை காலம் 40 36,000. 36,000 மலைகட்டளை. அடுத்து 5வது வினா. என்ன செய்யப்படும்? 5வது வினா இழிவு சரக்கு. இழிவு சரக்கு என்ன? இழிவு சரக்கு மட்டம். இழிவு சரக்கு மட்டம் சமன்பாடு மறு கட்டளை மட்டம் சய சராசரி பாவனை தர சராசரி விநியோக காலம். மறுகட்டளை மட்டம் சய சராசரி பாவனை தர சராசரி விநியோக காலம். சொல்லுங்க. மறுகட்டளை மட்டம் கொடுத்துட்டு போல 24,000. சராசரி பாவனை எடுப்பீங்க. உச்ச பாவனையும் இழிவு பாவனை கூட்டி 2 ஆல பிரிச்சு. அப்ப எப்படி எடுப்பீங்க? சராசரி இது விளைக்கணும். இந்த உச்ச பாவனையும் உச்ச இருப்பு மட்டமும் ஒண்ணு கிடையாது. நிறைய பேருக்கு குழப்பம் வரும். இழிவு பாவனையும் இழிவு இருப்பு மட்டமும் ஒண்ணு கிடையாது. உச்ச இருப்பு மட்டம் என்பது பிள்ளைகள் ஒரு வணிகத்துல வச்சிருக்க இருப்புக்கள உச்ச அளவு. மேக்சிமம் ஸ்டாக் இவ்வளவு இருக்கும். உச்ச பாவனைன்றது இருப்புக்களை நாளாந்தம் பயன்படுத்துறாங்கன்னா ஒரு நாட்கள்ல சாதாரணமா 2 கிலோ 3 கிலோ 6 கிலோ 4 கிலோ 1 கிலோ அப்படி பயன்படுத்தும் போது அதுல எது கூடியது பயன்பாடு அதான் கூடிய பாவனை. அதுல எது குறைஞ்ச பயன்பாடு அதான் குறைந்த பாவனை. நம்ம வீடுகள்ல ஒரு மாதத்துக்கு 30 கிலோ அரிசி வச்சிருப்போம் மேக்சிமம். அப்ப இதுக்கு பேர் தான் உச்ச இருப்பு. உச்ச இருப்பு மட்டும் 30 கிலோ. குறைஞ்சது வீட்டுல ஒரு 5 கிலோ சரி மிச்சம் இருக்கணும். இது இழிவிருப்பு மட்டம். இதான் இழிவிருப்பு மட்டம். உச்ச பாவனை என்பது 30 கிலோ இல்ல. நம்ம டெய்லி வீட்டுல அரிசி பாய்ப்போம் தானே. டெய்லி பாய்க்கிற போல ஒரு நாளைக்கு 2 கிலோ, ஒரு நாளைக்கு 3 கிலோ, ஒரு நாளைக்கு 1 கிலோ, ஒரு நாளைக்கு 1/2 கிலோ, ஒரு நாளைக்கு 2.5 கிலோ. அப்படி இப்ப பாருங்க இதெல்லாம் பாவிக்கிற அளவு தானே. இப்ப இதெல்லாம் பாவிக்கிற அளவு சில நாளைக்கு 4 கிலோ, சில நாள்ல 2 கிலோ இப்படி பாவிக்கும் போது இதுல எது கூடிய பாவனை? இந்த 4 கிலோ. இதுல எது குறைஞ்ச பாவனை? இந்த 1/2 கிலோ. இதான் கூடிய பாவனை, இத குறைந்த பாவனை. பயன்படுத்தினதுல கூடியதா பயன்படுத்துறதுக்கு பேர் தான் உச்ச பாவனை.
பயன்படுத்தியதுல குறைந்தது பயன்படுத்துறது பேர் தான் குறைந்த பாவனை. அப்போ உச்ச இருப்பு மட்டம் என்பது இருப்பு வைத்திருக்க அளவின் உச்சம். உச்ச பாவனை என்பது இருப்பு பயன்படுத்துறதுல எது கூடுதலா பயன்படுத்துறாங்க, இல்லைன்னா எவ்வளவு கூடுதலா பயன்படுத்துறாங்க. அது குழப்பிக்க கூடாது போச்சு. சராசரி பாவனை எடுக்குமா? உச்ச பாவனை 6000, இழிவு பாவனை 2000, கூட்டி 2000 பிரிங்க. சராசரி விநியோக காலம் 4 பிளஸ் 2 கூட்டி 2000 பிரிக்கணும். நேரடி விலை சொல்லுங்க 12000 அடைவு. எடுத்துக்கொள்ளுங்க. இந்த ஆன்சர் 46வது வினாவுக்கான ஆன்சர். இருப்பு மட்டங்கள் பிள்ளை நல்ல ஒரு வினாது. அந்த இருப்பு மட்டங்கள் வினா சரி. எவ்வாறு பிள்ளை என்ற உற்பத்தி பொருள் சி நிறுவனத்தினால் உற்பத்தி செய்யப்படுகிறது. 49வது வினா. என்ற உற்பத்தி பொருள் சி நிறுவனத்தினால் உருவாக்குறாங்க பிள்ளை. இந்த உற்பத்தி பொருளின் வாராந்த உற்பத்தி அளவு 250 அலகிலிருந்து 550 அலகு வரை மாறுபடும். அது உற்பத்தியின் அளவு தான் கொடுத்திருக்கு. ஒரு வாரத்துக்கான உற்பத்தி 250 அலகிலிருந்து 550 அலகு வரை மாறுபடும். அப்ப சில வாரங்கள்ல 250 உற்பத்தி செய்வாங்க குறைஞ்சது. சில வாரங்கள்ல 550 அலகு வரைக்கும் உற்பத்தி நடக்கும் உச்சமா. அப்ப இங்க கொடுத்திருக்கிறது உற்பத்தியின் அளவு. குறைஞ்ச உற்பத்தி 250, கூடிய உற்பத்தி 550 அலகு வரைக்கும் ஒரு வாரத்துக்கு. இது 2 வகை மூலப்பொருள் எக்ஸ், Y ஆகியவற்றை பயன்படுத்தி உற்பத்தி செய்யறாங்க. அதை மாற்றப்படுகிறது. அப்ப இந்த பொருளை உருவாக்குறதுக்கு 2 மூலப்பொருள் பயன்படுத்துறாங்க. ஒன்று எக்ஸ், இன்னொன்று Y. அதை நான் சொன்னோம் கலப்பு மூலப்பொருள். எக்ஸ் என்ற மூலப்பொருள் பயன்படுது, Y என்ற மூலப்பொருள் பயன்படுது. நாங்க வளமையா இந்த இருப்பு மட்டங்கள் அதே மாதிரி EOQ அதெல்லாம் கணிக்கிறது போல எதுக்கு? மூலப்பொருட்களுக்கு தான், முடிவு பொருட்கள்ல. இருப்பு விலையிட சார்ட் செய்வதான களஞ்சிய பேரேடு அதுதான் மூலப்பொருள். முடிவு பொருள் 2க்கும் செய்வோம். ஏன்னா கூடுதலா நாங்க இருப்புக்களை வாங்கிதானே களஞ்சியத்துல வச்சிருப்போம். அது பெரும்பாலும் என்ன இருப்புக்களை வாங்குவோம் இந்த இடத்துல? மூலப்பொருள். மூலப்பொருள். அப்ப 2 மூலப்பொருள் வருது. ஒன்று எக்ஸ், மற்றது Y. ஒரு அலகு TZ உற்பத்தி பொருளை உற்பத்தி செய்வதற்கு மூலப்பொருள் எக்ஸ்ல 6 கிலோ தேவையான. அதை மார்க் பண்ணிக்கணும். ஒரு அலகு TZ உருவாக்க மூலப்பொருள் எக்ஸ் எவ்வளவு தேவையாமா? 6 கிலோ தேவை ஒரு அலகு உருவாக்க. அதே மாதிரி வயல பிள்ளை 10 கிலோ தேவையா. அப்ப இது ஏன் கொடுத்திருக்காங்கன்னு சொன்னா, இதை வைத்துக் கொண்டுதான் எக்ஸ் எனும் மூலப்பொருள் ஒரு வாரத்துல எவ்வளவு பயன்படுத்தப்படும், Y எனும் மூலப்பொருள் ஒரு வாரத்துல எவ்வளவு பயன்படுத்தப்படும் நீங்க அடிக்கணும். விலை கொடுங்க. மேல கொடுத்திருக்குதானே உற்பத்தி அளவு கொடுத்திருக்குதானே. ஒரு வாரத்துல குறைஞ்சது எத்தனை உற்பத்தி செய்வாங்க? 250.
கூடியதை எத்தனை உற்பத்தி செய்வாங்க? 550. இது மூலப்பொருள் பாவனைய உற்பத்தி அளவா? 250 550 என்னது? உற்பத்தியின் அளவு. இப்ப நமக்கு தேவை மூலப்பொருள் பாவனை தானே. ஒரு டீ-ஷர்ட்டை உருவாக்க, ஒரு அழகு முடிவு பொருளை உருவாக்க எக்ஸ் எனும் மூலப்பொருள் எவ்வளவு தேவை? 6 கிலோ தேவை. Y எனும் மூலப்பொருள் எவ்வளவு தேவை? 10 கிலோ தேவை. அப்ப என்ன செய்யணும்? இந்த உற்பத்தி அளவை அந்த மூலப்பொருள் அளவால் என்ன செஞ்சா பெருக்கி எடுத்தா தானே மூலப்பொருளோட பாவனை வரும். மூலப்பொருளோட பாவனை வரும். வேணுங்க அவங்களுக்கு உதாரணத்துக்கு விலை கொடுக்க சாதாரணமா சொல்றாங்க, ஒரு பொருளை உருவாக்க 6 கிலோ மூலப்பொருள் தேவைன்னா, உதாரணத்துக்கு ஒரு ஷர்ட் தைக்க 2 மீட்டர் துணி தேவையா? 2 மீட்டர் துணி தேவையா? சும்மா ஒரு கற்பனை வச்சுக்கொள்ளுங்க. இப்போ ஒரு டெய்லர் சொல்றாரு, நான் ஒரு வீக்ல, ஒரு வாரத்துல சில டைம் நான் 20 ஷர்ட் தப்பேன், சில டைம் 20 ஷர்ட் தப்பேன், சில டைம் 50 ஷர்ட் வரைக்கும் தைக்கிற வாய்ப்பு இருக்கு அப்படின்ற. அப்போ அவர் வாரத்துல பயன்படுத்துற துணியின் அளவு, எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? குறைஞ்சது எத்தனை மீட்டர் துணி பயன்படுத்துவார்? ஒரு ஷர்ட் தைக்க 2 மீட்டர் துணி தேவைன்னு சொல்றாரு தானே. ஒரு வாரத்துல குறைஞ்சது எத்தனை ஷர்ட் தப்பாரு? 20 ஷர்ட். சில வாரங்கள்ல 50 ஷர்ட் வரைக்கும் தைக்கிற வாய்ப்பு இருக்கு அவர் சொல்றாரு. அப்ப குறைஞ்சது ஒரு வாரத்துக்கு அவர் பயன்படுத்துற துணியின் அளவு 40 மீட்டர், அப்படித்தானே? அப்ப என்ன செய்யுது? 2ஆல பெருக்கி எடுங்க. கூடியது எத்தனை மீட்டர்? 100 மீட்டர். இதுதான் அந்த இருப்பின் என்னவா இருக்கும்? பயன்பாடல். அப்ப இது குறைந்த பாவனை, இது கூடிய பாவனை. இந்த விஷயம் சொல்லப்பட. அப்ப அதே மாதிரிதான் இங்க நீங்க பார்க்க போறீங்க. பட் இங்க மூலப்பொருள் ஒண்ணு 2 மூலப்பொருட்கள் இருக்கு தானே. அப்ப இது 2 மூலப்பொருட்கள் நீங்க இதை கட்டுக்கணும். முதல்ல அப்ப நீங்க முதல் வேலை செஞ்சுக்கணும். இந்த மூலப்பொருட்களோட பாவனை எடுத்துக்கொள்ளுங்க. குறைந்த பாவனை என்ன, கூடிய பாவனை என்ன, முதல் வேலை சொல்லுங்க. அப்போ ஒரு சார்டன் போட்டுக்கிறோமா? ஒரு சார்டன் போட்டுப்போம். மூலப்பொருள் எக்ஸ், மூலப்பொருள் y. எக்ஸ் எனும் மூலப்பொருள், y எனும் மூலப்பொருள். குறைந்த பாவனை கூடிய பாவனை. கட்டாயம் இந்த சார்ட் எடுத்துக்கொள்ளுங்க. இது ஒரு செய்கை, இது ஒரு ஒர்க்கிங். குறைந்த பாவனை, கூடிய பாவனை. மினிமம் கன்செப்ஷன், மேக்சிமம் கன்செப்ஷன் எடுத்துக்கொள்ளுங்க பிள்ளை. எக்ஸ் என்ற மூலப்பொருளுக்கு. சரி, அப்ப நான் முதல் எக்ஸுக்கு பார்த்துட்டு வைக்கு பார்ப்போம். முதல் எக்ஸுக்கு பாருங்க பார்ப்போம். சொல்லுங்க பிள்ளை. ஒரு அழகு டி இசட உருவாக்க எக்ஸ் எனும் மூலப்பொருள் எவ்வளவு பயன்படுது? 6 கிலோ. எவ்வளவு பயன்படுது? 6 கிலோ. ஒரு அழகுக்கு எத்தனை கிலோ? சொல்லுங்க. 6 கிலோனா ஒரு வாரத்துல குறைஞ்சது எத்தனை உற்பத்தி செய்வாங்க? 250. அப்ப அது 250ஆல பெருக்கி எடுங்க. எக்ஸ் எனும் மூலப்பொருளோட குறைஞ்ச பாவனை வரும். சொல்லுங்க. 1500 கிலோ. அப்படியே ரைட். அதே மாதிரி கூடிய பாவனை பார்த்துக்கோமா. ஒரு அழகு உருவாக்க 6 கிலோண்டா கூடியது பிள்ளைகள் 550 வரைக்கும் ஒரு வாரத்துல உற்பத்தி நடக்கும். அவ கூடிய பாவனை 3300 கிலோ. ஓகே பிள்ளைகள், இது எடுத்துக்கிட்டோம். எக்ஸ், இது எக்ஸ் என்ற மூலப்பொருளுக்கு. சேம் இதே மாதிரி எடுங்க y. அப்ப y எனும் மூலப்பொருள் ஒரு அழகு உருவாக்க 10 கிலோ தேவைப்படுது. அப்ப 250 அழகு குறைஞ்ச பாவனை என்றா 2500 கிலோ குறைந்த பாவனை y எனும் மூலப்பொருள். கூடிய பாவனை பிள்ளைகள் ஒரு அழகு உருவாக்க 10 கிலோ. 550க்கு 5500 கிலோ கூடிய பாவனை. அப்ப முதல்ல இந்த சார்ட் நம்ம போட்டுடணும். இந்த வினா செய்ய இப்ப குறைந்த பாவனை, கூடிய பாவனை எடுத்துக்கொள்ளுங்க. இதை எடுத்துக்கிட்டு தான் நீங்க கணக்கு செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்க. அதை தொடர்ந்து வாசிங்கன்னா உங்களுக்குள்ள கொடுத்துருக்கு பாருங்க பிள்ளை. வார வேலை நாட்கள் 6. ஒரு வாரத்துல ஒர்க்கிங் டேஸ் 6. யோசிக்க சார் 7 நாள் தானே இருக்குன்னு சொல்லுங்க. பட் இங்க வினால சொல்லியிருக்க உங்களுக்கு ஒரு வாரத்துல வேலை செய்யற நாட்கள் எத்தனை இருக்கு? 6ன்னு எடுக்கலாம். அப்ப ஒரு வாரம் என்பது எத்தனை நாட்கள்?
6 நாட்கள் 6 நாட்கள் ஒரு வாரம். சரி, கீழே வரங்குள்ள விவரம் எக்ஸ் எனும் மூலப்பொருள் y எனும் மூலப்பொருள் கொடுத்துருக்கு பாருங்க. கூடிய விநியோக காலம். இந்த விநியோக காலம் என்னது? முதன்மை காலம். கூடிய விநியோக காலம் என்னத்துல கொடுத்திருக்கு? நாட்கள்ல கொடுத்திருக்கு. எக்ஸுக்கு தெரியா, கண்டுபிடிக்கணும். வைக்கு 30 நாட்கள்ல கொடுத்திருக்குமா. பிரச்சனை என்னன்னா, நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், எப்பவுமே இந்த இருப்பு மட்டங்கள் வினா செய்ய எப்பவுமே அதனுடைய பாவனையும் விநியோக காலமும் ஒரே மாதிரி தானே இருக்கணும். பாவனை நாட்கள்ல இருக்குன்னா அப்ப விநியோக காலமும் நாட்கள்ல தான் இருக்கும். பாவனை வாரத்துல இருக்குன்னா அப்ப விநியோக காலமும் வாரத்துல தான் இருக்கு. பாவனை மாதத்துல இருக்குன்னா விநியோக காலமும் மாதத்துல தான் இருக்கு. இதை கவனமா செய்யுங்க. நிறைய பேர் பிழை விளையாடும், அதை கன்சிடர் பண்றதே கிடையாது, போட்டு பெருக்கிட்டு வந்துருவீங்க எல்லாம். இப்ப சொல்லுங்க, இந்த வினால பாவனை என்னத்துல இருக்கு? இந்த பாவனை நாங்க எடுத்தோம், வாராந்த உற்பத்தி தானே கொடுத்துருந்துச்சு. அப்ப நாம இந்த இடத்துல எடுத்திருக்கிறதெல்லாம் என்னத்துக்குமா? பாவனை என்னத்துக்கு இருக்கு? வாரம். அப்போ மூலப்பொருட்கள பாவனை வாரத்துல இருக்கண்டா, முதன்மை காலமும் என்னத்துல இருக்கணும்? வாரத்துல தான் இருக்கும். அது வேலைக்கும் அதுக்குதான் எனக்கு கொடுத்துருக்கு. ஒரு வாரத்துல எத்தனை வேலை நாட்களா? 6 வேலை நாட்கள். அப்ப 6 வேலை நாட்கள் இருக்கண்டா, அப்ப என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. அந்த நாட்களோட எண்ணிக்கையை 6ஆல பிரிச்சு விட்டா வாரங்கள் வருதுண்டா. அப்ப அவனை சொல்லுங்க, வைக்கு எவ்வளவு கூடிய விநியோக காலம்? 30 நாட்கள் தானே. அப்ப அது பிரிங்க 6ஆல 5 வாரம். பக்கத்துல போட்டுங்க 5 வாரம். குறைந்த விநியோக காலம் எக்ஸுக்கு 12 நாட்கள். அப்ப 6ஆல பிரிங்க 2 வாரம். வைக்கு 18 பிரிங்க 6ஆல எத்தனை வாரம்? 3 வாரம். எக்ஸுக்கு நாம தான் கண்டுபிடிக்கணும். சரி, அடுத்து ஆகக்கூடிய இருப்பு மட்டம் கிலோல தந்திருக்கு பிள்ளை. ஆக குறைந்த இருப்பு மட்டம் கிலோல தந்திருக்கு. எக்ஸுக்கும் வைக்கும் நாம கண்டுபிடிக்கணும். பட் வைக்கு தந்திருக்கு. சரி, எக்ஸு கண்டுபிடிக்க பிள்ளை வைக்கு தந்திருக்கு. மறுகட்டளை தொகை கிலோல தந்திருக்கு பிள்ளை, எக்ஸுக்கு தந்திருக்கு, வைக்கு இல்ல. கட்டளையிடல் மட்டம் என்றா என்ன? கட்டளையிடல் மட்டம் என்றா கட்டளை இடும்போது காணப்படுற இருப்பின் அளவு தானே. அப்ப அதுதான் மறு கட்டளை மட்டம். அதான் ரீயோட லெவலா ROA ரீயோட லெவல். சரியா? இப்ப போங்க வினாக்களுக்கு. முதலாவது வினா, மூலப்பொருள் எக்ஸிற்கான ஆகக்கூடிய காலம் நாட்கள்ல தரும். அப்ப உச்ச விநியோக காலத்து நாட்கள்ல கிடைக்கலாம் தானே நமக்கு. எப்படி எடுக்கலாம்? நமக்கு என்ன தெரியும் சொல்லுங்க. எக்ஸினுடைய மறுகட்டளை மட்டம் தெரியுமா? எக்ஸினுடைய மறுகட்டளை மட்டம் தெரியுமா? கட்டளையிடல் மட்டம் என்ன சமன்பாடு போடும்? உச்ச பாவனை தர உச்ச விநியோக காலம். இதற்கு தானே உச்ச பாவனை தெரியுமா? எக்ஸிட உச்ச பாவனை எவ்வளவு? 3300. ஆனா உச்ச இருப்பு மட்டும் தெரியுமா? அப்ப காலத்தை எடுக்கலாம் எடுக்கலதான் எடுத்துக்கலாம். அப்படிதான். அப்ப முதலாவது கேள்வி, உச்ச பாவனை தர உச்ச விநியோக காலம் பெருக்கினா வரும் மறு கட்டளை மட்டம் எக்ஸிடையா? எக்ஸிட. அப்ப எக்ஸுக்கான மறுகட்டளை மட்ட சமன்பாடு பாருங்க. உச்ச பாவனை தர உச்ச விநியோக காலம் சமன் மறுகட்டளை மட்டம். இப்ப உங்களுக்கு தெரியும் பாருங்கடா, உச்ச பாவனை எக்ஸிட உச்ச பாவனை பிள்ளை 3300 தர உச்ச விநியோக காலம் அதான் கண்டுபிடிக்கணும். மறுகட்டளை மட்டும் கீழே கொடுத்துருக்கு பாருங்க தரவுகள்ல. எக்ஸினுடைய மறுகட்டளை மட்டும் கீழே கொடுத்துருக்கு பாருங்க 13200 கிலோ. 13200 கிலோ கீழே கொடுத்துருக்கு. மீள்கட்டளை மட்டம் என்று சொல்லி இப்ப நீங்க இந்த 13200 கிலோவை பெருக்கிற 3300 இங்கால வந்தா பிரிச்சு விட்டீங்கன்னா உச்ச விநியோக காலம் வரும் எக்ஸுக்கு எத்தனை நாளா? 4 வாரம். கவனமா செய்யணும். 4 வாரம். வாரத்துல வரும் 4 வாரம். வினா உங்களுக்கு வாரத்திலேயே நாட்கள் இல்லையா? உச்ச விநியோக காலம் கேட்டதுல எக்ஸிட ஆகக்கூடிய காலம் என்ன தெரியுமா? நாட்கள்ல கேட்டா அப்ப இந்த என்ன செய்யணும்? இந்த 4 6ஆல பெருக்கி எடுத்து விடுவோம். 4 × 6 எத்தனை நாட்கள்?
24 நாட்கள் அதனுடைய உச்ச விநியோக காலம். அவ எக்ஸினுடைய உச்ச விநியோக காலம் 24 நாட்கள். அப்படியே வாங்க, அப்படி வாங்க. அடுத்த வினா, 2வது வினா வாங்க. மூலப்பொருள் எக்ஸிட்கான உச்ச மற்றும் இழிவிருப்பு மட்டும். இதுக்கு பிறகு என்னுடைய வேலை அங்க எதுவுமே கிடையாது. இதுக்கு பிறகு அவங்க எனக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு புதுசா ஒன்றுமே கிடையாது. சமன்பாடு போட்டா பதில் வந்து சொல்லுங்க. அப்போ உச்ச மற்றும் இழிவிருப்பு மட்டம் என்ன? சொல்லுங்கடாப்பா. உச்ச இருப்பு மட்டம் சமன்பாடு. உச்ச இருப்பு மட்டம் சம மறு கட்டளை மட்டம் சக மறு கட்டளை தொகை தய இழிவு பாவனை தர இழிவு விநியோக காலம். மறுகட்டளை மட்டம் சக மறுகட்டளை தொகை தய இழிவு பாவனை தர இழிவு விநியோக காலம் எக்ஸினுடைய மறுகட்டளை மட்டம் எடுங்கோ. எக்ஸினுடைய மறுகட்டளை மட்டம் 13,200. மறுகட்டளை தொகை எடுக்குமா? எக்ஸினுடைய மறுகட்டளை தொகை கொடுத்துருக்கு பாருங்க, மேல 9,800. இழிவு பாவனை இந்த இருக்கிறப்ப எக்ஸினுடைய இழிவு பாவனை 1,500 கிலோ. இழிவு காலம் எக்ஸினுடைய இழிவு காலம் 2 வாரம் தானே பிள்ளை. 12 நாட்கள் தான் 2 வாரம் எடுத்தோம். சரி, அப்ப நேரடியாக ஆன்சர் போட்டுருவோம். 13,000 14,000 20,000 பிள்ளை. 20,000 கிலோகிராம் பிள்ளை. 20,000 கிலோகிராம் உச்சரிப்பு மட்டம். இழிவிருப்பு மட்டம். இழிவிருப்பு மட்டம் மறு கட்டளை மட்டம் செயல் சராசரி பாவனை சராசரி முதன்மை காலம். சராசரி பாவனை தர சராசரி முதன்மை காலம் விநியோக காலம். படுங்கோ. அது எக்ஸுக்கு தான் கேட்டுக்கு. அப்ப எக்ஸினுடைய மறுகட்டண மட்டம் ரியோட லெவல் தந்திருக்கு பாருங்க. 13,200 கிலோ. சராசரி பாவனை எடுக்கமா? கூடிய பாவனை குறைஞ்ச பாவனை கூட்டி 2 பிரிங்க. கூடிய பாவனை 2,500, குறைஞ்ச பாவனை 1,500. சரி, கூடிய பாவனை 3,300. சரி, கூடிய பாவனை 3,300, குறைஞ்ச பாவனை 1,500 கூட்டி 2 பிரிச்சு அது நம்ம சராசரி பாவனை. சராசரி முதன்மை கால எடுங்க. கூடியது பிள்ளை நாங்க எடுத்தோம் ஏற்கனவே. இல்ல கூடியது மேல எடுத்து வச்சிருக்கோம் 6 வாரம். எத்தனை வாரம்? 4. கூடியது 4 வாரம், குறைஞ்சது 2 வாரம் கூட்டி 2 பிரிச்சு. அப்ப இதோட சராசரி வரும். கூட்டி 2 பிரிங்க. கூட்டி 2 பிரிங்க சராசரி வரும். 6,000 கிலோகிராம் இழிவிருப்பு மட்டம் வரும் எக்ஸ். அப்படி
அப்புறம் அடுத்து மூலப்பொருள் வைக்கான மறுகட்டளை மட்டும் என்ன மறுகட்டளை தொகை என்னமா மூன்றாவது வினாப்படை மூலப்பொருள் வைட மறுகட்டளை மட்டம் கணிங்க மறுகட்டளை மட்டம் சொல்லுங்க மறுகட்டளை மட்டம் வைட மறுகட்டளை மட்டம் சமன்பாடு பிள்ளை மறு கட்டளை மட்டம் வைட உச்ச பாவனை தர உச்ச விநியோக காலம் உச்ச பாவனை தர உச்ச விநியோக காலம் உச்ச பாவனை வைர உச்ச பாவனை குடியிருப்பா 5500 கிலோ உச்ச பாவனை தர உச்ச விநியோக காலம் வைர எவ்வளவுமா 5 அப்படி வரும் 27500 கிலோ பிள்ளைகள் வையினுடைய மறுகட்டளை மட்டம் அடுத்து வையினுடைய மறுகட்டளை தொகை எப்படி எடுக்கலாம் வையினுடைய மறுகட்டளை தொகை எடுக்க எடுக்க உங்களுக்கு தெரியுமா வையினுடைய உச்ச இருப்பு மட்டும் தெரியுமா அப்ப உச்ச இருப்பு மட்டும் சமன்பாடு போட்டு அதுல வந்து மறுகட்டளை தொகை அப்படிதான் வரும் கேள்வியா உச்ச இருப்பு மட்டும் சமன்பாடு நினைப்பா மறுகட்டளை மட்டம் சக மறுகட்டளை தொகை அப்ப அங்க வருதான மறுகட்டளை தொகை சமன்பாடு சொல்லுங்க எப்படி ஒரு உச்ச இருப்பு மட்டும் சமன்பாடு சொல்லுங்க மறு கட்டளை மட்டம் சக மறு கட்டளை தொகை சய குறைந்த பாவனை தர குறைந்த விநியோக காலம் சமன்பாடு எழுதி செய்த வரும் வருவிட உச்ச இருப்பு மட்டம் வைக்கு உச்ச இருப்பு மட்ட சமன்பாடு நடப்பா மறுகட்டளை மட்டம் சக மறுகட்டளை தொகை சய குறைந்த பாவனை தர குறைந்த விநியோக காலம் அப்ப அந்த சமன்பாடை பயன்படுத்தினீங்கன்னா நீங்க வையினுடைய உச்சரிப்பு மட்டத்தை எடுத்துக்கலாம் இப்ப போடுற சமன்பாடை போட்டா இப்ப ஆன்சர் வருமே அப்படியே மறுகட்டளை மட்டும் தான் எடுத்தோம் வைக்கான மறுகட்டளை மட்டும் 27500 அறியோட குவான்டிட்டி தான் எடுக்க போறோம் ஆரோக்கியம் மலை வையினுடைய குறைந்த பாவனை 2500 கிலோ வையினுடைய குறைந்த விநியோக காலம் பாருங்க வையினுடைய குறைந்த விநியோக காலம் 18 நாட்கள் 6 பிரிச்சா 3 வாரம் உச்சரிப்பு மட்டும் கொடுத்திருக்கு 35,000 கிலோ இப்ப எடுக்கிறது ஆரோக்கியம் விழிப்புள்ள கணிதம் இப்போ 35,000 சக 27,000 சமன்பாடு போன சய 27,500 சரிங்களா இதுல பெருக்கல் என்ன பண்ணி வரும் 7,500 அப்ப மறைதானே கழிச்சுட்டு கழிச்சா 7,500 சக 7,000 வந்தா சக 7,500 ஆரோக்கியம் சமன் ரீயோட குவான்டிட்டி சமன் 15,000 கிலோகிராம் 15,000 கிலோகிராம் மூலப்பொருள் எக்ஸ் மூலப்பொருள் வைல சராசரி இருப்பு மட்டம் என்ன என்னுடைய சராசரி இருப்பு மட்டம் உச்ச இருப்பு மட்டத்தையும் இழிவிருப்பு மட்டத்தையும் கூட்டி 2 பிரிச்சு உச்ச இருப்பு மட்டம் இழிவிருப்பு மட்டம் கூட்டி 2 பிரிச்சு விடுங்க சராசரி வையினுடைய சராசரி மட்டும் 23,250 கிலோமீட்டர் ஓகே தானே அந்த முன்பக்கம் ஒரு வினா இருக்கு பாருங்க அது ஒரு பாத்துருங்க அதே ஒரு சில விஷயங்களை பார்த்துருக்காது
43வது வினா அவர்களுக்கு 43வது வினா 43வது வினா 43வது வினா 43வது வினா பாருங்க. பாருங்க 43வது வினா. இதே மாதிரி வினாத்தான் விலைக்கொள்ளுங்க. அது 43வது எல் உற்பத்தி பொருள் தொடர்பான தகவல்கள் பிழை. எல் என்பதுதான் உங்களுடைய உற்பத்தி பொருள். ஒரு எல் பொருளை உற்பத்தி செய்வதற்கு 3 அலகு எஸ் மூலப்பொருள் தேவை. அதை விளங்கிக் கொள்ளுங்க. முதல்ல ஒரு அலகு எல் பொருளை உருவாக்க 3 அலகு எஸ் எனும் மூலப்பொருள் தேவை. அப்ப என்ன சொல்ல வராங்க? ஒரு அலகை உருவாக்க 3 அலகு என்ன தேவைப்படுது? மூலப்பொருள். 3 அலகு மூலப்பொருள் தேவை ஒரு அலகை உருவாக்க. எல் பொருளின் மாதாண்ட உற்பத்தியானது 200 300 வரையான அலகுகள் தான். அப்ப மாதாண்ட உற்பத்தி எல் பொருள் அது உற்பத்தி அளவுக்குள்ள. அப்ப நீங்க என்ன செய்யுது? இதை மூலப்பொருள் அளவான பெருக்கி எடுத்தா தானே அந்த மூலப்பொருள் பயன்பாடு வரும். முதல் மாதிரி தான் செய்யுங்க. மூலப்பொருள் பாவனை மூலப்பொருள் பாவனை மூலப்பொருள் பாவனை எடுத்துக்கொள்ளுங்க. கூடியது குறைந்தது. நீங்க ஒரு மூலப்பொருள் தான் இருக்காங்க. மூலப்பொருள் பாவனை கூடியது குறைந்தது. மூலப்பொருள் பாவனை கூடியது குறைந்தது. எவ்வளவு கூடியது சொல்லுங்க. கூடிய மூலப்பொருள் பாவனை ஒரு வாரக்கணக்கா மாத கணக்கா? மாத உற்பத்தி தான் நம்ம கொடுத்துருக்கு. குறைஞ்சது 200 உற்பத்தி, கூடியது 300 உற்பத்தினா அப்ப குறைஞ்சது 200 உற்பத்தி செய்வாங்க. ஒரு அலகு உற்பத்தி செய்ய எவ்வளவு மூலப்பொருள் தேவை? 3 அலகு மூலப்பொருள் தேவை. அப்ப 3 அலகு பெருக்கணும். குறைஞ்சது பாத்தீங்கன்னா 600 அலகுகள் குறைஞ்சது மூலப்பொருள் ஒரு மாதத்துல பயன்படுத்தப்படும். கூடிய பாவனை கூடிய உற்பத்தி 300. அப்ப 300 தரம் 3 900 அலைகள் கூடிய மூலப்பொருள் பாவனை. அப்ப இதற்கு சத்தனை. அப்ப மூலப்பொருட்கள குறைஞ்ச பாவனை என்ன, மூலப்பொருட்கள உயர்ந்த பாவனை என்னன்னு சொல்லி நாம இன்னைக்கு எடுத்து முடிச்சாச்சு. அப்ப இதுகளை எடுத்த பிறகு நீ நாமள வினா செஞ்சுட்டு போயில போகலாம். கூடிய பாவனை தெரியும், குறைஞ்ச பாவனை தெரியும். சரி, குழந்தை வாசிக்கலுவோம். இம்மூலப்பொருளுக்கான சரி இப்பொருளுக்கான மாதாந்த சராசரி கேள்வி 250. அது விளைக்கும். இந்த பொருளுக்கான மாதாந்த சராசரி கேள்வி. அப்ப நமக்கு தேவைப்பட பாருங்க, நமக்கு தேவை வளமையா இப்ப எதை வாங்கி எதை உருவாக்க போறாங்க? மூலப்பொருளை வாங்கித்தானே முடிவு பொருளை உருவாக்க போறாங்க. அப்ப ஈயோக்கியெல்லாம் கணிக்கணும். அந்த மூலப்பொருளுக்கா முடிவு பொருளுக்கா? மூலப்பொருள். ஒரு கட்டளையில எவ்வளவு மூலப்பொருள் வாங்கியாகும்? ஒரு கட்டளையில ஒரு ஓர்டர்ல எவ்வளவு மூலப்பொருள் வாங்கியாகும்? இங்க கொடுத்திருக்கு பாருங்க. அப்ப நீங்க எடுத்துக்கொள்ளுங்க பிள்ளைகள். வருடாந்த மூலப்பொருள் பாவனை. வருடாந்த மூலப்பொருள் அதான் டிமாண்ட். இப்ப நீங்க கேட்கலாம் சார், இப்ப நாங்க டி என்ற வருடாந்த கேள்வி என்று தானே படிச்சிருக்கோம். வருடாந்த கேள்வி என்பது மூலப்பொருளுக்கான வருடாந்த கேள்வி, முடிவு பொருளுக்கு அல்ல. புரிஞ்சுக்கணும். மூலப்பொருளுக்கான வருடாந்த கேள்வி. வருஷத்துக்கு எவ்வளவு மூலப்பொருள் தேவை? வருஷத்துக்கு எவ்வளவு மூலப்பொருள் தேவை? அப்ப வருஷத்துக்கு எவ்வளவு மூலப்பொருள் தேவைன்னா இங்க கொடுத்துருக்கு பாருங்க. ஒரு மாதத்துக்கு சராசரி எவ்வளவு உற்பத்தி நடக்குது? 250. அப்ப நீங்க என்ன செய்யணும்? 250 உற்பத்திய மாதத்துக்கு செய்யற உற்பத்தி சராசரி எவ்வளவு? 250. அப்ப முதல் கண்டுபிடிங்க, ஒரு மாதத்துக்கு எவ்வளவு மூலப்பொருள் பாவனை. மாதத்துல செய்யற உற்பத்தி 250,
ஒரு அலகு உற்பத்தி செய்ய எவ்வளவு மூலப்பொருள் தேவை? 3. அப்ப இதை பெருக்கும் எவ்வளவு வரும்? 750 வரும் தானே. இந்த 750க்கு பேர் என்ன? மாதத்துக்கான மூலப்பொருள் பயன்பாடு. அது தர என்ன செய்யணும்? 12ஆல பெருக்கி விட்டீங்கன்னா வருஷத்துக்குரிய மூலப்பொருள் பாவனை வரும். இயருக்கான மூலப்பொருள் கன்செப்ஷன் வரும். ரோ மெட்டீரியல் கன்செப்ஷன் எவ்வளவு வருஷம்? 9000 9000 அலகுகள் தான் டி. இதான் டி. டிமாண்ட் என்பது இதுதான் 9000 அலகு. சரி, வேற என்ன பிள்ளை கொடுத்திருக்கு? தரவு அப்படியே வச்சுக்கொள்ளுங்க. எஸ் மூலப்பொருள் தொடர்பில் ஒரு கட்டளைக்கான கட்டளை செலவு 100 ரூபாய். CO தெரியும். ஒரு கட்டளைக்கான செலவு 100 ரூபாய், அது தெரியும். அலகு மூலப்பொருளுக்கான பராமரிப்பு செலவு தசம் 2. அப்ப CHும் தெரியும். தசம் 2. கட்டளை ஒன்றுக்கான விநியோக காலம் 3 தொடக்கம் 5 மாதங்கள். ஓகே, அப்ப அது மாதத்துல தான் இருக்கு. குறைஞ்ச காலம் 3, கூடிய காலம் 5. இப்ப நான் நினைக்கிறேன் இப்ப செய்யற வினா உங்களுக்கு இப்ப ஈஸியா செஞ்சுக்கலாம் வினா. இப்ப எந்த விதமான சிக்கலும் இல்லை. உங்களுக்கு அந்த வினா செய்யுது. சமன்பாடு போட்ட பதிலெல்லாம் வந்துட்டு. ஓகே, செய்துட்டு வாங்க. நாளைக்கு கிளாஸ்ல நம்ம அதை கரெக்ஷன் பண்ணிப்போம். ஆன்சர் எத்தனாவது வினாவை இதெல்லாம் கொடுத்தா சித்திரவெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு கணக்கு செய்ய முடியாது. அப்படியே வினா இலக்கம் 51வது 51வது இலக்கம். வினாலக்கம் 51. 51வது இனப்பாங்க. 51வது வினா 51வது வினா. சரி, பாருங்க. சினமன் உற்பத்தியாளர் நிறுவனத்தின் உற்பத்தி பொருள் KTM மூலப்பொருள் இருப்பு MT தொடர்பான 2026 ஜனவரி மாத தகவல். அப்ப நீங்க இந்த இடத்துல பார்க்கணும் மூலப்பொருளோட பாவனை. மூலப்பொருள் சம்பந்தமா MT என்னும் மூலப்பொருளோட 2026 ஜனவரி மார்க் பண்ணிக்கொள்ளணும். 2026 ஜனவரி தகவல்கள். சரி, பாருங்க. 2026 1/1 2026 1/31 தொழிற்சாலையில் உள்ள இருப்புக்கள். எங்க உள்ள இருப்பு? தொழிற்சாலை ஃபேக்டரியா. மாத தொடக்கத்தில் உள்ள இருப்பும் மாத முடிவுள்ள இருப்பும் எங்க உள்ள இருப்புக்கள் சொல்லுங்க? தொழிற்சாலை. மார்க் பண்ணிக்கணும் ஃபேக்டரியில. சரி, பாருங்க. அப்போ முதலாவது திகதி அங்க இருக்க முதல்ல இருக்கிறது அலகு விலை, யூனிட் காஸ்ட். 2வது தான் தொகை. பாருங்க, 1ஆம் தேதி உள்ள இருப்புக்கள் 200 அலகு இருக்கு தொழிற்சாலையில 100 ரூபாய் படி. 31ஆம் தேதி 500 அலகுகள் இருக்கு. எவ்வளவு படி? 120 ரூபாய் படி. இதை பெருக்கி எடுத்தீங்கன்னா தொழிற்சாலையில் உள்ள இருப்பின் அளவு வரும். தொழிற்சாலையில் உள்ள இருப்பின் அளவு வரும். தொழிற்சாலையில் உள்ள இருப்பின் அளவு வரும். சரி, அடுத்து பாருங்க. களஞ்சியத்தில் உள்ளவாறான தகவல்கள். எங்க உள்ள தகவல்? களஞ்சியத்துல ஸ்டோர். இப்போ களஞ்சியத்துல உள்ளவாறான தகவல்கள் களஞ்சியத்துல உள்ளவாறான தகவல்கள் களஞ்சியத்தில் உள்ள தகவல் பாருங்க. 1ஆம் மாதம் 1ஆம் தேதி மீதியா இருக்கு பாருங்க. 100 ரூபாய் விலையில 800 அலகு. 6ஆம் தேதி பெருவனவருக்கு 120 ரூபாய் விலையில 2000. 27ஆம் தேதியும் பெருவனவருக்கு 120 ரூபாய் விலையில 2000. அப்ப நமக்கு இங்க ஈஸியா போச்சு. 2 தடவை தான் பொருள் வாங்கியிருக்காங்க. வாங்கின 2 தடவையும் ஒரே விலை 120 ரூபாய் தான். வாங்கின 2 தடவையும்
2000 2000 அலகுகள்னா அப்ப அதுதான் என்னவா இருக்கும் இ ஓக்யூவர். ஒவ்வொரு தடவை செய்யற கொள்வனவுகளும் சம அளவென்றா அதான் பிளேன் இ ஓக்யூ. களஞ்சியத்தால செய்யப்பட்ட விநியோகம் கொடுத்திருக்கோம் பாருங்க. களஞ்சியத்தின் விநியோகம் 2ஆம் தேதி 200 அலகு, 4ஆம் தேதி 350 அலகு, 15ஆம் தேதி 1000 அலகு, 23ஆம் தேதி 650 அலகு, 28ஆம் தேதி 1250 அலகு. இதெல்லாம் களஞ்சியம் செய்ய விநியோகம். களஞ்சியத்திலிருந்து விநியோகம் என்ற பொருள் எங்கட போய் சேரும்? களஞ்சியத்திலிருந்து பொருள் எங்க போய் சேரும் சொல்லுங்க பிள்ளை? தொழிற்சாலைக்கு என்ன ஃபேக்டரி. மூலப்பொருள் எம்டி பெறுவதற்கான முதன்மை காலம் கட்டளையிடும் தினத்திலிருந்து 4 நாட்கள். மூலப்பொருளை பெறுவதற்கான முதன்மை காலம் சரியா ஓர்டர் போட்ட தினத்திலிருந்து எத்தனை நாட்கள பொருள் வந்து சேரும்? 4 நாள். இந்த மாதிரி கதை இதுக்கு மேல பார்த்தோமா? சொல்லுங்க. இதை வச்சு கூட என்ன கண்டுபிடிப்போம்? மறு கட்டளை மட்டம் கொடுத்திருக்கு. நிறுவனம் இருப்புக்களை பெருமதியிடுவதற்கு முதல் வெளியே விலைகள் முறையை பின்பற்றாமல் யூஸ் பண்றாங்க. ஒரு 5 வினா கேட்டிருக்கு. விலை கொடுக்கப்போ இந்த சப்ஜெக்ட்ல பெரிய வினா வந்து ரொம்ப காலம் ஆச்சு. பெரிய வினா வந்து 2011ஆம் ஆண்டுல. அதுக்கு பிறகு பெரிய வினா ஒரு 15 மார்க்ஸ் ஒரு 20 மார்க்ஸ் வினா வாரதே இல்லை. வரும் ஒரு 10 மார்க்ஸ் 12 மார்க்ஸ் சின்ன சின்ன கேள்விகள் தான். 2015ஆம் ஆண்டு ஒரு வினா வந்துச்சு. நான் அதே மாதிரி வினா முன்னுக்கு செஞ்சு பாருங்க. இந்த 46வது வினா அது 2015ஆம் ஆண்டு அப்படி ஒரு வினா வந்துச்சு. அதுக்கு பிறகு 2018ஆம் ஆண்டு ஒரு வினா வந்துச்சு. அது எதுக்கு முதல்ல செஞ்சோம் 43வது வினா அந்த மாதிரி வினா. சரி ஓகே. அதுக்கு பிறகு 2022 வந்துச்சு பிள்ளை. 2022 வந்துச்சு. அந்த டைம்ல இன்னொன்று வந்துச்சு இருப்பு விலையிடல் முறையில கொஞ்சம் தரவுகளை கொடுத்து போட்டு முதல் வெளி முறையிலையும் நிறையிட்ட சராசரி முறையிலையும் களஞ்சிய பெயரை தயாரிக்க சொல்லணும். அவ்வளவுதான் வினா. இந்த மாதிரி பெரிய வினாக்கள் கேட்டு ரொம்ப காலாச்சு. அதனால உங்களுக்கு அது இப்படி ஒண்ணு வருமா அப்படின்னு கேட்டா வந்தா நல்லோம். ஏன்னா சரி, பெரும்பாலும் எதிர்பார்க்கறது இந்த முறை பொருள் உங்களோட வினால பிள்ளை 2 வருஷம் கூலிக்கிறை வந்தனால பெரும்பாலும் எதிர்பார்க்கிறது பொருட்கிரயம். அப்ப இந்த பொருட்கிரயத்துல 3 சாப்டர் தான். 1 இஓக்யூ, இருப்பு மட்டம், இருப்பு விலையிடல் முறைகள். இப்ப அதில் உள்ள வினாக்கள் தான் பார்த்துட்டு போங்க. வினா முதலாவது வினா போகும். 51வது வினால முதலாவது பாருங்க. 2026 ஜனவரி மாதத்தில் தொழிற்சாலையில் கேடிஎம் உற்பத்தி அலகுக்கு நாள் ஒன்றுக்கு நுகரப்பட்ட எம்டி மூலப்பொருள் அலகு. நமக்கு தேவை இந்த மூலப்பொருள் அளவு தான் கேட்டிருக்கு. ஒரு நாளைக்கு நுகரப்பட்ட மூலப்பொருள் அளவு என்ன? தொழிற்சாலையில் என்ன பொருள் உருவாக்கப்படுது? கேடிஎம். அதுக்குரிய மூலப்பொருள் என்ன பொருள்? எம்டி. இப்ப இங்க வினா கேட்டிருக்கு. உங்களுக்கு என்ன கேட்டிருக்கு சொல்லுங்க? நாளொன்றுக்கு நுகரப்பட்ட மூலப்பொருள் அளவு என்ன? அப்ப நீங்க என்ன கண்டுபிடிக்கணும்? மாதம் முழுவதும் நுகர்ந்த அளவை அந்த மாதத்தின் நாட்களால பிரிச்சு விட்டீங்கன்னா ஒரு நாளுக்கான மூலப்பொருள் நுகர்வு தானே செஞ்சோம். கடந்த வகுப்புல இந்த மாதிரி வினாசம் செஞ்சோம். செய்ய போ எங்க செய்ய சொல்லுங்க? தொழிற்சாலை. தொழிற்சாலை அலைகளை செய்ய போறீங்க, மினிட்ஸ் செய்ய போறீங்க, அலைகளை செய்ய போறீங்க. சரிங்க. வாங்க முதலாவது வினா. தொழிற்சாலையில எவ்வளவு மூலப்பொருட்கள் நுகரப்பட்டிருக்கு? எங்கடாப்பா கேட்டிருக்கு வினா? தொழிற்சாலையில. அப்ப தொழிற்சாலையில ஆரம்ப மூலப்பொருள் இருக்கான்னு பாருங்க பிள்ளை. ஆரம்ப மூலப்பொருள் இருப்பு இருக்கான்னு பாருங்க. தொழிற்சாலையில ஆரம்ப மூலப்பொருள் இருப்பு இருக்கான்னு பாருங்க. எவ்வளவு மூலப்பொருள் ஆரம்பத்தில் இருக்கு தொழிற்சாலையில? கொடுத்துருப்பாங்க. முன்பக்கம் இருக்குது 100 இல்லப்பா, 100 ரூபாய் விலை. சரி, கண்ணு ஒரு மாதிரி தானே மாத்தி பதிஞ்சு விட்டுரும்.
முழு கணக்கு செஞ்சு கூட வந்து நிப்போ விலையில வச்சு. எத்தனை அழகு? 200 அழகு இருக்கு. தொழிற்சாலையில ஆரம்பத்துல 200 அழகு இருக்கு. சரி, இனி இதோட சேர்ப்பதான மூலப்பொருள் கொள்வனவுகள். இது கேள்வி உங்களுக்கு, ஒரு நாளைக்கு பயன்படுத்திய மூலப்பொருள் அளவு என்ன ஒரு நாளுக்கு. அவனுக்கு என்ன செய்யணும்? முதல்ல மாதம் முழுவதுமான மூலப்பொருள் நுகர்வை கண்டுபிடிச்சு அதை நாட்களால பிரிக்கும். பயன்படுத்திய மூலப்பொருட்களை எப்படி கணிப்போம்? வளமையா சமன்பாடு சொல்லுங்க. ஆரம்ப மூலப்பொருள் இருப்போட மூலப்பொருட்களை கொள்வனவை கூட்டி அதுல இருந்து கழிக்கிறதுக்குலாம் சில இதுகளுக்கு தெரிஞ்சு மூலப்பொருள் வெளித்திரும்பல் கழிப்போம், மூலப்பொருள் களவு போனா கழிப்போம், மூலப்பொருள் தீயினால் அழிஞ்சா கழிப்போம். எதெல்லாம் உற்பத்திக்கு பயன்படுத்த முடியாதோ அப்படி பயன்படுத்த முடியாத மூலப்பொருளை கழிச்செடுப்போம். இந்த கணக்குல அவ்வளவு தரவுகள் இல்லதானே? ஓகே, இதோட சேர்ங்க மூலப்பொருள் கொள்வனவுகள். கொள்வனவு போல இங்க இருந்தா பெருவனவு. இப்ப யாருடைய விநியோகம் யாருக்கு பெருவனவு? இப்ப தொழிற்சாலைக்கு எப்படிமா மூலப்பொருள் கிடைக்குது? களஞ்சியம் செய்யற விநியோகம் தானே. அப்ப களஞ்சியத்தின் விநியோகம் தொழிற்சாலைக்கு பெருவனமா வரும். சரி பாப்போம், களஞ்சியத்தின் விநியோகம் அப்படியே ஒழுங்கு உங்களோட சாட்ல தரவு 3வது இருக்க பாருங்க. களஞ்சிய விநியோகம் சிம்பிள் தானே, அதெல்லாம் கூட்டி எடுத்துடுங்க. அவ களஞ்சிய விநியோகம் கொடுக்குமா? நீங்க நம்ம கணக்கு செய்யற அலைகள்ல பெருமதியில் இல்லையா? அப்ப வினு ஈஸியாச்சு. அவ களஞ்சியத்தின விநியோகம் சிறந்தா களஞ்சியத்தின் விநியோகம் 200 விநியோகிச்சிருக்காங்க, 350 விநியோகிச்சிருக்காங்க, 1000 விநியோகிச்சிருக்காங்க, 650 விநியோகிச்சிருக்காங்க, 1250 விநியோகிச்சிருக்காங்க. இதெல்லாம் சேருங்க களஞ்சியத்தின் விநியோகம் வரப்படை 3400. இப்ப இதுல என்ன சேருங்க பிள்ளைகள்? 3650 அழகு இருக்கு. இதுக்கு பேர் என்ன? 3650 அழகு. இதுக்குதான் பேர் சொல்லுவோம் பயன்படுத்த தயாரான மூலப்பொருள் அளவு, நுகரத்தக்க மூலப்பொருள் அளவு, உற்பத்திக்கு கிடைப்பனவாக உள்ள மூலப்பொருட்களின் அளவு. பட் அவ்வளவுமே உற்பத்தியில பயன்படுத்தலையே, அதுல இருந்து கழிச்சுடுங்க. இன்னும் பயன்படுத்தாம வச்சிருக்க இறுதி மூலப்பொருள் இருப்பு எல்லா அலைகளை சிறப்புல. அப்ப இன்னமும் பயன்படுத்தாம பாருங்க. அதே முதலாவது சார்ட்ல போய் பாருங்க. பயன்படுத்தாமல் இன்னும் மிச்சம் வச்சிருக்க மூலப்பொருள் அளவு 500 அலகு பிள்ளைகள். அப்ப அதை என்ன செஞ்சு விடுங்க? கழிச்சு விடுங்க. சேர்த்தீங்க எவ்வளவு? 3150 இளம் பிள்ளைகள் பயன்படுத்திய மூலப்பொருள் அளவு. பயன்படுத்திய மூலப்பொருள் அளவு. இப்ப ஒரு நாளைக்கு கேட்டா இதை பிரிச்சு கொள்ளுங்க. நாட்கள் எண்ணிக்கை. ஆகவே நாளொன்றுக்கான மூலப்பொருள் பாவனை, நாளொன்றுக்கான மூலப்பொருள் பாவனை எடுங்க. அப்ப மாதம் முழுவதும் பயன்படுத்திய அளவு எவ்வளவு? 3150 பிரிச்சு விடுங்க நாட்கள் எண்ணிக்கையால். எத்தனை நாட்கள் பிரிக்கணும் ஒரு மாதத்துல? 30 எடுத்து பிரிங்க. சராசரியா 30 நாட்களால பிரிச்சு விடுவோம். 105 அலைகள் வரும். 105 அலைகள் வரும். சரி, வாங்க அடுத்தவனா மறுகட்டளை தொகை என்ன, மறுகட்டளை மட்டம் என்ன பிள்ளை? அப்ப அது கணிப்பு கிடையாதுப்பா. அது கணிப்பு இல்லது நம்ம நோல செய்யக்கூடிய கேள்வி. மறுகட்டளை தொகை எவ்வளவுன்னு சொல்லி மறு கட்டளை தொகை ROQ. ஒவ்வொரு தடவை செய்யற கொள்வனவுகளும் சமல வென்றாத்தனமா IOQ கொடுத்துருக்க. எவ்வளவு கொள்வனவுகள்? 2000 பிள்ளை. 2000 அலை. ROQ 2000 அலை.
ஆர்ஓக்யூ இஓக்யூ எல்லாம் ஒன்றுதான். ரியோட குவான்டிட்டி எக்கனாமிக் ஓட குவான்டிட்டியா. சரி, மறுகட்டளை தொகை, சிக்கன கட்டளை தொகை, பொருளாதார கட்டளை கணியம் எல்லாம் ஒன்றுதான். அடுத்து மறுகட்டளை மட்டம் என்னப்போ? மறுகட்டளை மட்டம், மறு கட்டளை மட்டம் என்ன பிள்ளைதான்? ரியோட லெவல், இது ரியோட குவான்டிட்டி, இது ஆர்ஓக்யூ, இது ஆர்ஓஎல், ரியோட லெவல். மறுகட்டளை மட்டம் என்ன? எவ்வளவு இருந்துச்சு மறுகட்டளை மட்டம்? ஆனா வேகப்படுத்துற மெத்தட் எடுக்கிறது. கட்டளையிடப்பட்ட பொருட்கள் களஞ்சியத்தை வந்தடைறதுக்கு எத்தனை நாட்கள் ஆகுது சொல்லுங்க? 4 நாட்கள் ஆகுதா? நீங்க உங்களுக்கு இப்ப ஈஸியா போச்சு. 3வது கேள்வியா கேட்டிருக்கு களஞ்சிய பெயரேடு. களஞ்சிய பெயரேடு செஞ்சிட்டீங்கன்னா ஈஸி ஆன்சர் வந்துச்சு. களஞ்சிய பெயரேடு செய்யாட்டி இந்த மாதிரி தரவு கொண்டு எப்படி சார் எடுக்கிறது? அதை நாங்க எடுக்க வேண்டிய ஒரு முறை. நல்லா கவனிக்கணும். என்ன மறுகட்டளை மட்டும் வேண்டாம், மீண்டும் கட்டளையை பிறப்பிக்கும் போது காணப்படுகிற இருப்பின் அளவு. நல்ல வினா. அதெல்லாம் கணிப்பே செய்யாம ஆன்சர் எடுக்க வேண்டிய மெத்தட். நான் சொன்ன கடைசியா இந்த மெத்தட்ல கேள்வி வந்த ஆண்டு 2009ஆம் ஆண்டு. 2009 தான் கடைசியா வந்துச்சு. அப்ப அதுக்கு பிறகு இன்ன வரைக்கும் இந்த மாதிரி மெத்தட்ல கேள்வி வரல. கட்டளை போட்ட பொருள் அப்ப சரியான பழக்கம் என்ன சார்? சரி, நான் மறுபடியும் சொல்றேன். ஏன்னா ஆகவும் பழசுதான் புதுசா தூக்கி போடுவாங்க. இப்படி ஒண்ணு போட்டா இது எல்லாருக்கும் இது என்ன வித்தியாசமா ஒரு கேள்வி இருக்கு. சமன்பாடை போட்டு பார்த்து ஆன்சர் எடுக்கல. விலை கொள்கை விஷயத்த சரி எப்படி எடுப்பாங்க சொல்லுங்க? மறுகட்டளை மட்டும் எப்ப கட்டளை போட்டாங்க? கட்டளை போட ரேட் சொல்லுங்க. சரி, பொருள் எப்ப வந்திருக்கு? பொருள் வந்து ரேட் சொல்லுங்க. 1ஆம் மாசம் 6ஆம் தேதி பொருள் வந்திருக்கா? அப்ப 4 நாளைக்கு முதல்ல தானே ஆர்டர் போட்டிருப்பாங்க. அப்ப 6ஆம் தேதியில இருந்து 4 நாளை கழிங்க. அப்ப 4 நாளை கழிச்சா 1ஆம் மாசம் 2ஆம் தேதி எவ்வளவு பொருள் இருக்குன்னு வேற முடிச்சு. 1ஆம் மாசம் 2ஆம் தேதி எவ்வளவு பொருள் களஞ்சியத்துல இருக்கும், அவ்வளவுதான். 1ஆம் மாசம் 1ஆம் தேதி எவ்வளவு களஞ்சியத்துல பொருள், களஞ்சியத்துல தான் பார்க்கணும். 1ஆம் மாசம் 1 எவ்வளவுடா களஞ்சியத்துல பொருள் இருக்குமா? களஞ்சியத்துல கீழே எவ்வளவு? 2வது எவ்வளவு களஞ்சியத்துல பொருள்? 800. எவ்வளவுக்கு? 800. களஞ்சியத்துல 800 இருக்கா? ஏதாச்சும் விநியோகம் நடக்குதா? 2ஆம் தேதி நடக்குதா? 2ஆம் தேதி அந்த பிறகு கீழே போயிட்டு பாருங்க. 2ஆம் தேதி எவ்வளவு விநியோகம்? 200. அப்ப விநியோகிச்சு போக எவ்வளவு பேலன்ஸா இருக்கும்? எஸ், இந்த 600 தான் மறு கட்டளை. நீங்க அதை கிராஸ் செக் பண்ணிக்கணும். இன்னொரு எப்ப பெருவனவு நடக்குது? 27ஆம் தேதி.
அப்ப 27ஆம் தேதி பெருவனம் வேண்டா 4 நாள் கழிச்சு விட்டீங்கன்னா 23ஆம் தேதி எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. சரிங்களா? இப்ப சம்டைம்ஸ் உங்களுக்கு இந்த நாட்கள் இப்ப நீங்க எப்படி விலைக்கு கொள்ளுங்களேன். 2ஆம் தேதி மீதியா இருக்கு ஒரு அழகு. 2ஆம் தேதி 3ஆம் தேதி எதுவுமே நடக்கல. 4ஆம் தேதி எதுவுமே நடக்கல. அப்ப 5ஆம் தேதி எவ்வளவு மீதியா இருக்கும்? 200 இருக்குன்னா 2ஆம் தேதி 3ஆம் தேதி எதுவுமே நடக்கல, வாங்கவும் இல்லை கொடுக்கவும் இல்லை. 4ஆம் தேதி வாங்கவும் இல்லை வழங்கவும் இல்லை. அப்ப 5ஆம் தேதி எவ்வளவு மீதியா இருக்கும்? அது 200 தான் மீதியா இருக்கும். அதை விளைக்கணும். சம்டைம்ஸ் 4ஆம் தேதி ஆர்டர் போடுறாங்கன்னா ஆர்டர் போடும்போது எவ்வளவு பொருள் இருக்கும்? 200 தான் இருக்கும். அப்படிதான் கணக்கு செய்ய வேண்டிய ஒரு ஆட்களை நீங்க சரியா பார்த்து கொடுங்க. தமிழ் இப்போ 2ஆம் தேதி மீதியா 200க்கு 3ஆம் தேதி 4ஆம் தேதி எதுவுமே நடக்கலன்னா அதுதான் 5ஆம் தேதி வரைக்கும் மீதியா வரும். கட்டாயம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பெருவனம் வழங்கலும் நடக்க வேண்டிய அவசியம் இல்லை பிள்ளை. சரி, ஓகே. இனி வாங்க என்ன இப்ப கணஞ்ச பேர் செய்யும் போது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இப்ப 27ஆம் தேதி பார்க்கணும்னா நீங்க கணக்கு ஃபுல்லா செய்யணும். இப்ப 27ஆம் தேதி பார்க்கணும்னா ஃபுல்லா கணக்கு நீங்க செஞ்சு பார்க்கணும். ஓகே, புரிஞ்சு பாருங்க. மறுகட்டளை மட்டம் சம 600 அலகு. எடுத்துக்கலாம். 2026 ஜனவரி மாதம் களஞ்சிய பேரேடு களஞ்சிய பேரேடு களஞ்சிய பேரேடு என்ன மாதிரி சரிங்களா? நீங்க என்ன போனீங்க நீ செய்ய பாருங்க. தெரியுங்க செய்ய மெத்தட் என்னடா செஞ்சு பாருங்க. செய்தவருக்கு அந்த ஆன்சர் நம்பர் வாட்ஸ்அப் குரூப்ல போட்டுடுங்க. களஞ்சிய பேரேட்ல பதியணும். களஞ்சியத்துல தகவல் தான், தொழிற்சாலையோட தகவலை கூட நாங்க இது பண்ணிக்கிறது இல்லை. களஞ்சிய பேர் நார்மலா செய்யறோம். நீங்க எப்ப உங்களோட களஞ்சிய பேர் செய்யுங்க. எடுத்து 4ஆவது தினம் வாங்கும். நாலாவது தினம் பாருங்க. களஞ்சிய பேர் செய்து கொடுங்க. 2026 1/31 மூலப்பொருள் எம்டியின் பெறுமதி என்ன? இந்த 2வது வினால உங்களுக்கு கணிச்சது புரியலன்னா வகுப்பு முடிய இருந்து கேட்டுட்டு போங்க. சிம்பிள் சொல்யூஷன் ஆகும். சரிதானே? வாங்க 4வது வினா. 1/31 மூலப்பொருளோட பெறுமதி என்ன பிள்ளை? அப்ப மூலப்பொருளோட பெறுமதி கேட்டா ஜனவரி 31 பிள்ளை மூலப்பொருள் இருப்பின் பெறுமதி. இப்ப சொல்லுங்க. மூலப்பொருள் 2 இடத்துல இருக்கு பிள்ளை. எங்க கடை இருக்கு மூலப்பொருள்? ஒன்று களஞ்சியத்துல, இன்னொன்னு தொழிற்சாலையில். மூலப்பொருள் இருப்பின் பெறுமதி மூலப்பொருள் 2 இடத்துல இருக்கு பிள்ளை. ஒன்று களஞ்சியத்துல, மற்றது தொழிற்சாலையில். களஞ்சியத்துல இருக்கு, தொழிற்சாலையில் இருக்கு பிள்ளை. நாங்க முதல்ல பார்ப்போம். களஞ்சியத்துல வாங்க. களஞ்சியத்துல வாங்க. ஓகே. இப்ப நான் சொல்றதை நீங்க செய்யுங்க. இப்ப களஞ்சிய பேரிடு உங்களுக்கு ஈஸி. இப்ப களஞ்சிய பேரிட செஞ்சுதான் எவ்வளவு நேரடியா வந்திருக்கும். களஞ்சிய பேரிட செஞ்சா நேரடியா களஞ்சியத்துல இருப்பு வந்திருக்கும் தானே பெருமதி. நீங்க களஞ்சிய பேரிட செய்யல தானே பிள்ளை. ஓகே. அப்ப நான் சொல்ற மெத்தட ஃபாலோ பண்ணுங்க. எவ்வளவு களஞ்சியத்துல பொருள் இருக்கும். ஓகே. களஞ்சியத்துல எவ்வளவு பொருள்மா மிச்சம் இருக்கும். வளமேசன முறைதான். வாங்க. களஞ்சியத்துல ஆரம்பத்துல பொருள். களஞ்சியத்துல தொடக்கத்துல எவ்வளவு மூலப்பொருள் இருக்கு? தொடக்கத்துல 800. அப்ப எவ்வளவு இருக்கு? 800 இருக்கா? இந்த களஞ்சியத்துல தொடக்கத்துல 800. 2ஆம் தேதி விநியோகம் நடந்துச்சா? எல்லாம் சேர்த்து ஒரே செஞ்சுட்டோமா? வேலை முடிச்சு. பெருவனவனா கூட்டியாச்சு, வளங்கல்களை கழிச்சாச்சு, மீதியா வரும். ஒவ்வொன்றா கூட்டி கழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சிம்பிள் ஐடியா தானே. சரி, மொத்தமா செஞ்சுட்டு 2 பெருவனம் நடக்குதா? பெருவனம் 2000 அலகு. அப்ப பெருவனம் மொத்தம் எவ்வளவு? 4000 கூட்டி எவ்வளவு மொத்த விநியோகம்? களஞ்சியத்தின மொத்த விநியோகம் இதெல்லாம் கூட்டுங்க. விநியோகம் 3450. அதை கழிச்சு
அதை கழிச்சுட்டா களஞ்சியத்தோட இருப்பின் அளவு வரும். களஞ்சியத்துல இன்னும் எவ்வளவு பேலன்ஸ் இன்னும் வரும் 1350 பேலன்ஸ் இருக்கு பாருங்க. அப்ப 1350 பேலன்ஸ் வரும் களஞ்சியத்துல. 1350 அலகு வரும் பேலன்ஸ். அப்படி எடுக்கும் 1350 அலகு. இது அலகு பேலன்ஸ். 1350 அலகு பேலன்ஸ் இருக்கு. நீங்க களஞ்சிய பேர் செஞ்சீங்கன்னா கடைசி ஐட்டம் வந்து அலகுல நிற்கும். அலகுகள்ல மீதிப்படும் 1350. சரி, இது என்ன விலைப்படி இருக்கும்? இது என்ன முறை? முதல் வெளிமுறைனா கடைசியா என்ன விலையில வாங்கினாங்களோ அந்த விலையில தான் இருக்கும். கடைசியா வாங்கின விலை சொல்லுங்க. 120. 2 கொள்வனம் தான் நடந்துச்சு. ரெண்டுமே 2000 அலகு 2000 அலகு ரெண்டுமே என்ன விலைப்படி? 100. அப்ப இது 120 தான் நிற்கும். அப்ப இது 120 கிடைக்கும். $120 பிரிக்கணும். $1,62,000. அப்புறம் தொழிற்சாலை பற்றி தொழிற்சாலை தரமா? தொழிற்சாலை எத்தனை மிச்சம் இருக்கு? தொழிற்சாலை பாருங்க, மாத முடிவில் மிச்சம் இருக்க அளவுக்கு கொடுத்துருக்கு. தொழிற்சாலையில 500 அளவு மிச்சம் இருக்கு. அந்த 500 அளவு என்ன விலைப்படி இருக்குன்னா தொழிற்சாலையில அது விலை கொடுத்துருக்கு நினைக்கிற பக்கத்துல. என்ன விலைப்படி? 120. இல்லைன்னா கடைசியா செஞ்ச விநியோகம் தானே. கடைசியா செஞ்ச விநியோகத்துல தானே மிச்சம் இருக்குது. 60. சேர்த்தோட 2,22,000. மூலப்பொருள் இருப்பின் பெருமதி வரும். டோட்டலா எவ்வளவு மூலப்பொருள் இருப்பு மிச்சம் இருக்கு? சரி, ஓகே. சரிக்கா, சொல்லுங்க. 2026 ஜனவரி மாதம் உற்பத்தி பொருள் கேடிஎம் அலைகளுக்கு பயன்படுத்திய மூலப்பொருள் கிடையாது. பயன்படுத்திய மூலப்பொருள் கிடையாது. இந்த வினா முதலாவது வினாவை தான் கடைசியில கேட்டுங்க. பயன்படுத்திய மூலப்பொருள் அலைகள்ல தானே எடுத்தீங்க. இது என்னத்துல எடுக்கணும்? பெருமதியில் எடுக்கும். இதெல்லாம் விலையான கஷ்டம். எவ்வளவு ஆரம்பத்துல மூலப்பொருள் இருக்கு? 200 அலகு. அதுக்கு ஒரு விலை கொடுத்துருக்கணும். 100 அப்ப 100 பிறகு ஆரம்ப மூலப்பொருள் பெருமதி வரும். மூலப்பொருள் பெருவனது களஞ்சிய விநியோகம் தானே. யாரு விநியோகம்? அப்ப நீங்க களஞ்சிய பேர் செஞ்சாங்க விநியோகிச்சதுல வருமா? அதெல்லாம் கூட்டி விட்டீங்கன்னா தொழிற்சாலைக்கு பெருவனம் வரும் தானே. யாருடைய விநியோகம் யாருக்கு பெருவனம்? களஞ்சியத்தின் விநியோகம் எல்லாம். இப்ப இங்க அலைகள்ல தானே செஞ்சீங்க. அந்த விநியோகத்துல பெருக்கி பக்கத்துல பெருமதி போடுது தானே. அதெல்லாம் கூட்டி இங்க போடுங்க. அதாவது தொழிற்சாலையில மிச்சமா இருக்க இறுதி மூலப்பொருள் இப்போ கிடைச்சு என்ன வரும்? பயன்படுத்திய மூலப்பொருள் கிடையாது. சரியா? வாங்க, நான் ஒரு நான் கொஞ்சம் இதை ஷார்ட்கட்ல செஞ்சு காட்டுறேன். அஞ்சாவது பயன்படுத்திய மூலப்பொருள் ரூபாய் ஆயிரங்களை செய்யப்படும். பாருங்க, நான் இதை கொஞ்சம் இலகு மெத்தட் சொல்லி கொடுக்க போறேன். விரிவா கிடையாது, கொஞ்சம் ஒரு இலகு மெத்தட் பார்த்து கொடுக்கு. எவ்வளவு ஆரம்பத்துல மூலப்பொருள் சொல்லுங்க. ஆரம்ப மூலப்பொருள் இருப்பு எங்க இது? தொழிற்சாலை. பயன்படுத்தின தொழிற்சாலை. தெளிவில்லாட்டி முன்னுக்கு போட்டுருந்தா தொழிற்சாலைன்னு சொல்லி தொழிற்சாலை. ஆரம்பத்துல மூலப்பொருள் இருப்பு அலைகள் எவ்வளவு? 200. அது என்ன விலைப்படி?
அப்போ 20 200 100 20 ஆகும்னா 20 20 தெரியல. இதோட சேர்க்கணும் மூலப்பொருள் பெருவனம். யாருடைய விநியோகம் யாருக்கு பெருவனம்? களஞ்சிய விநியோகம் தொழிற்சாலை. சரி, இங்க வாங்க. அப்படியே எடுங்க, முன்பக்கம் களஞ்சிய விநியோகத்தை எடுங்க. சரி, இப்ப களஞ்சியம் விநியோகிச்சது முதலாவது எத்தனை விநியோகிச்சிருக்காங்க? 200 அலகு. எத்தனை விநியோகிச்சிருக்காங்க? சரி, இந்த 200 அலகு கொடுத்திருப்பாங்க எப்படி? இந்த நான் சொல்றது கவனிச்சுக்கணும். முதல்ல எத்தனை விநியோகிக்கிறாங்க? 200 விநியோகிக்கிறாங்களா? இந்த பாருங்க, எனக்கு இப்படி இப்படி காட்ட கஷ்டமா இருக்கு. நீங்க பாத்து களஞ்சியத்துல ஆரம்பத்துல எத்தனை அளவு மிச்சம் இருக்கு? களஞ்சியத்துல ஆரம்பத்துல எத்தனை அளவு மிச்சம் இருக்கு? 800 அலகு இருக்கு. அந்த 800 அலகை கொடுத்தானே ஆயிடுவான். அந்த 800 அலகை கொடுக்கத்தானே போறாங்க. எப்படி கொடுப்பாங்க அந்த 800? முதல்ல 200 விநியோகிச்சாங்களா? சொல்லுங்க. அப்ப அந்த 200 கொடுத்துருப்பாங்களா? என்ன விலைப்படி? 100 ரூபாய் படி. என்னப்படி? அப்புறம் 350 கொடுத்துருப்பாங்களா? அது என்ன விலைப்படி? அப்ப அவனை 200 350 சேர்ந்தா அவன் எவ்வளவு வந்துருச்சு? 550 வந்துருச்சு. அப்ப அந்த 800ல 550 கொடுத்துருவாங்க தானே. இன்னும் எத்தனை மிச்சம்? 250. அந்த 250 அந்த 1000 கொடுக்குறாங்க தானே. அதுல ஒரு 250 இதுல தானே கொடுப்பாங்க. அப்ப எப்படி பார்த்தாலும் அந்த 800 வழங்கப்பட்டிருக்குமா வழங்கப்பட்டிருக்காங்க? வழங்க. அப்ப நேரடி என்ன செஞ்சு விட்டுருங்க, 800ஐயும் வழங்கத்தானே போறாங்க. என்ன விலைப்படி? 100 ரூபாய் படி. அப்ப 800 தர 100 பெருக்கிவிட்டு எவ்வளவு? 80,000. 80,000. சரிங்களா? சரி, அதுக்கு பிறகு இந்த 1000த்துல 250 நம்ம கொடுத்தாங்க. இனி எவ்வளவு பேலன்ஸ்? 750. அந்த 750 வழங்குவாங்க. அந்த 120 ரூபாய் பெருவனவுல தானே. இப்ப அதுக்கு பிறகு எல்லாமே 120 ரூபாய் விலை தானே இருக்கு. அப்ப எல்லாத்தையும் கூட்டி 120,000 பெருக்கிடுங்க வேலை. ரொம்ப எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அதுக்கு பிறகு உள்ளது எல்லாமே 120 ரூபாய் விலை நம்ம வழங்க போறாங்க. அப்ப அதுக்கு பிறகு உள்ளதெல்லாம் கூட்டுங்க எவ்வளவு? அந்த 750 650 1250 கூட்டினா எவ்வளவு? 2650. ஓ 2000. அது என்ன விலைப்படி? 120 ரூபாய். எவ்வளவு? அதே அப்புறம் 1000 கொடுத்துருப்பாங்க. எல்லாத்தையும் கொடுத்து இதனையா இது 7 அந்த 7 1250 அது என்ன எவ்வளோப்பா? 8,000 பேர். அப்ப சேர்த்துட்டா வரும் 3,98,000 தானே. இப்ப கூட்டிடுங்க 4,18,000. அதுல இருந்து கழிச்சு விடுங்க. இறுதி மூலப்பொருள் இருப்பு. இறுதியில மூலப்பொருள் இருப்பு கண்டுபிடிச்சிடாம 500 அளவு மிச்சம் இருக்கு. 120 ரூபாய். அது உங்களுக்கு தொழிற்சாலையில கொடுத்துருக்கு பாருங்க. 500 அளவு மீதமா இருக்கு. 120 ரூபாய் வெளியில. அது பிரச்சனை 60. கழிச்சுட்டுங்க 360. சரி 58. அப்படி பயன்படுத்திய மூலப்பொருள் கிடைக்கும். பொருட்களை செய்யக்கூடிய பகுதி அதுக்கெல்லாம் புள்ளி இழக்கிறது இல்லை. 12 மாசம் 12 மாசம் எடுத்துரு. 15 15 எடுத்துரு. சரி, அப்ப நீங்க இனி பாஸ்கெட்டில் உள்ள எல்லா விதமான பொருட்களை கேள்வியை செஞ்சு விட்டுங்க.
பெரும்பாலும் பாத்தீங்கன்னா 25வது 26 27 அதுல வரும் எம்சிக்குள்ள. ஸ்ட்ரக்சர்ல பாத்தீங்கன்னா 46 47 45 அதுக்குள்ள வரும் ஸ்ட்ரக்சர் பகுதியில். பகுதி 2ல 2019க்கு பிறகு 2வது இனா பாருங்க. 2019க்கு பிறகு 2வது இனா பாருங்க. 2019 அடுத்து 2015 ஒரு வினா வந்துச்சு, 2018 ஒரு வினா வந்துச்சு. அதுக்கு பிறகு வினா வரல இல்லையா? 17 16 அதெல்லாம் இருக்கு. சரி அப்படியே ஓகே. அப்போ நாளைக்கு நம்ம இதே பார்த்து முடிச்சிடுவோம். அப்ப நாளையோட பொறுப்பேற்று முடிச்சிடலாம். அப்போ முன்னுக்கு இருக்க எம்சிக்கு செய்துட்டு நாளைக்கு நாம இந்த வினா செய்ய போறோம். நாளைக்கு ஓகே அதை முடிச்சுக்கலாம். ஓகே வியாழக்கிழமை உங்களுக்கான வெள்ளிக்கிழமை ஸ்கூல் லீவா?